அண்ணாவா? ஊத்திடும் மங்கை அரும்பானே ஆடிய மங்கை பதிவானே. நானே மடிப்பிச்சை இனிமேல் என்னிடத்தில் ஈவு, இரக்கம், நீதி, நேர்மை, பஞ்சமா, பாதகம், பணோபகரம் இது எதற்குமே என்னிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. போன்ற அக்கிரமம் புரிபவர்களுக்கு அனைவரும் சிரசையும் இந்த சக்தி தான் துண்டித்து விடுவேன். நீங்கள் தான் வாழ்வீர்கள். இவளை கொண்டு போய் நம்ம இப்போது எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? செல்ல வேண்டும். அந்த இந்திரனை சந்திக்க வேண்டும். ஆமா, புறப்பாடு ஓம், புறப்பாடு ஓம். சீக்கிரம் நான் வந்திருக்கதா சொல்றேன். நீங்க வந்திருக்கிறாயா? வந்திருந்தால் ஒரு புறமே காமருங்கள். வந்துக்கிறேன்ப்பா ஒரு புறமா ராஜகிலே உன்னைய சொன்ன வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யாரு எப்பேற்பட்டோம் உனக்கு விளக்கமா சொன்னியா? சொல்ல முடியாது. கார்கோடகன் வந்திருக்கிறேன்னு சொல்ற. கார் ஓட்ட வந்துக்கிறோம். லாரி ஓட்ட வந்துக்கிறேன்னு சொல்லாத. இதான் நான் எதுவுமே தொடர்ந்து போபால என்ன நடக்குமோ எது நடக்கும். என்னடா கார் கோடகன் வந்திருக்காரு. கார் கோடகனா? ஆமா. எதற்கு? மயிரை புடி சிறைமயிரா? என்னுடைய சிரத்தில் இருக்க மணிமுடியா? ஆமா. அவனா வந்திருக்கிறாரு. வர சொல்லிட்டு உங்க பேரை காட்டு ஒன்னே பயப்படுறாங்க. என்ன சொன்ன? வந்தவருக்கு மரியாதை கொடுக்க தெரியாத மடையா என்னை பார்த்தா யாருன்னு கேட்கிறாய்? என் பெயரை கேட்கிறாள். ராஜா கஜா துருக பல்லாதிகள் அனைத்தும் கை கட்டி வாய்ப்படுத்தி போனிருக்குமடா. என்னை பார்த்து யாருன்னு கேட்டு விட்டாய். என்னுடைய தம்பி என்னுடைய பெயர் கால் போடுகிறடா.
நானே அடிச்சு போட்டுரும் போல இருக்குது அவங்க. என்னுடைய வீரத்தை பற்றி தெரியாமல் பேசுகிறார். அவங்களுக்கு போகும்போது நீங்க போகும். நான் போயிருங்க. நான் போய் அடிச்சு போட்டு வரேன். சீக்கிரம் ஏய், முடிஞ்சா என்கிட்ட போய் விடு. அப்புறமா அங்க போய் விடுவா. அப்புறமா ஏய், உன்னிடத்தில் அங்கே இருக்கிறாய். உனக்கு கேட்கணுமா? என்னடா இது? சொல்லு. பயந்துட்டாள். யாரு பயந்துட்டா? அவனுக்கு போய் காலை பிடிச்ச வேலை பார்த்தா அப்படியே ஸ்டெப்பா நிக்கிறான் அவன். பயந்துட்டான். நீ அதனால வந்துட்ட. உன் ஜென்மத்துல ஈரம், மானம், சூடு, சொன்ன எதுவும் இல்ல, வீரமே இல்லையா அவனுக்கு? நான் வரும்போது உப்பு கலெக்ட் பண்ணிட்டேன். அப்படிதான் இருக்குது. போருக்கு வந்திருக்கிறாயா? ஏய், இந்திரா, என்னடா? உன்னுடைய வளர்ப்பு மகள் தெய்வ யானையை அந்த முருகனுக்கு கொடுத்து சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தீர்களே, ஆமா. உன்னை சிறைபிடித்தால் அந்த முருகன் ஒருவன் சொந்த பெயர். இடத்திலே பிடித்தலவா? ஆமாடா. தலைவிட மாமட வெண்மட ஏய், அட அண்ட திசை உண்டவளை கண்ணில் போய் குளிக்கும் அழிந்தால் வேலைக்கு. அண்ட திசை உண்டவளை கண்ணில் போய் குளிக்கும் அழிந்தால் வேலைக்கு. அமிர்தம் நீங்கவதை எமக்கு எதிர்க்கிறார். அமிர்தம் நீங்கவதை பார்ப்பதற்கு சின்னத்தாயில பயலாக இருக்கிறார். நானா? மரியாதை கொடுத்தால் இப்படி. நானா ஓட்ட வேண்டிய இடத்தில் வைக்கிறாயே. டேய், சத்யத்தனை மூவை டேய், எங்களை வைத்து கொஞ்சம் குழுவம் பேடி பயலுக்கே இவ்வளவு ஆணவம் இருந்தால் அந்த பேடி பையன் நம்ம ஜோடி போட வந்திருக்கிறோம். நான் யாரு? எப்பேற்பட்டவன்? தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். அங்க இருக்கிறேன். அதே இந்திரா, என்னடா? கண்டடா உன் கைத்திறமை காத்து வீரம் இருந்தால் இல்லை, விவேகம் இருந்தால் செல்லி, தூக்கி எறிந்தால் ஈயொரு கல்லு, வீழ்ந்தாத பாசாமல் என் பாதத்தில் பணிந்து மரியாதை டேய், பரம்பரை விழுந்து பணி பரம்பரை ஆற்றில் நடக்கிறதா? ஏய். சண்டைக்கு வந்தாயே, எனக்காக தேவர் படைகளை வருவதற்கே பாருடா. எங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏய், எங்கே தேவைப்பட வருகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? அவன் எப்பயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஏய், தேவப்பால்கள் தந்திர படைத்தவர்களை நிரூபித்து காட்டிவிட்டான். எங்கு சென்றாலும் விடக்கூடாது. ஆனா புறாப்படி பார்க்கிறான். ஏய்,
வேண்டும். என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய நெற்றிக்கணியில் 6 தீப்பொறிகள் தோன்ற அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையிலே தாமர மலர்களில் விழுந்தன. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவாகின. அப்படி இருக்கின்ற நேரத்திலே என்னுடைய தாய் சக்தியானவர் அந்த 6 குழந்தைகளை ஒன்றாக அணைக்க உடல் ஒன்றானது, முகம் 6 ஆனது. அதனால் எனக்கு ஆறுமுகன் என்றும் கந்தன் என்றும் கடமன் என்றும் கதிர்வேலன் என்றும் கார்த்திகேய பெண்கள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் இப்படி பல நாமதங்களை பூண்டு இந்த வள்ளிமலையிலே முத்தமிழ் கடவுளாக முருகப்பெருமனை அவதரித்து என்னை நாடு ஒரு பக்தருக்கு காட்சி கொடுத்து வருகிறேன். இருந்தாலும் இன்றைய தினம் என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆரூர் மனைவி தெய்வாவை காண வேண்டும். தெய்வா அவனே